Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் லைவ் சர்வர் எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ஈஸியா நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்றதுன்றத பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒன்னு கிரியேட் பண்ணோம். நியூ இதுல போய்ட்டு நம்ம ஒரு ஃபோல்டர் ஒன்னு கிரியேட் பண்றோம். ஜாவாஸ்கிரிப்ட் ex ன்னு. இது ரொம்ப ஈஸிங்க. நீங்க Node.js எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு முன்னுக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இந்த லைவ் சர்வர்ன்றத நீங்க செஞ்சு பாருங்க. இது சிம்பிள். உங்களுக்கு லேசா இருக்கும். code space dot அடிச்சா உங்களோட VS Code editor ஓபன் ஆகும். VS Code editor நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்காட்டி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் உள்ளுக்கு நீங்க போயிட்டீங்க. இப்போ இதுல நம்ம ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணோம். இப்போ index.html ஃபைல் ஒன்னு கிரியேட் பண்ணுவோம். அடுத்து ஃபோல்டர் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு இதுல ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் போடுவோம். ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி போட்டு இதுக்குள்ள நம்மளோட JS ஃபைல்ஸ் போடுவோம். functions சொல்லி எழுதுறோம் .js ரைட். இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபைல்ஸ் இருக்கு. ஒன்னு HTML. இதுல நம்ம HTML ஜெனரேட் பண்ண ஈஸிங்க. VS Code editorல உங்களுக்கு ஷிஃப்ட்டையும் 1ஐயும் உங்க கீபோர்ட்ல 1 அத பிரஸ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கீயோட 1. ஓகே, ஷிஃப்ட் கீயை பிடிச்சிட்டு 1 பிரஸ் பண்ணீங்க இந்த மாதிரி ஒரு மார்க் வரும். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா HTML அப்படியே உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி காட்டும். வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு 1 செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இது தடையாளத்தை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாவே உங்களுக்கு HTML கோட் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல ஃபங்க்ஷன்ஸ் ரைட். இப்போ நம்ம இதுல நம்ம எழுதுவோம். ஸ்கிரிப்ட் src அதுக்கான பாத்தை கொடுக்கும். function.js அது எதுல இருக்கு டாட்னா கரண்ட் ஃபைல். அதுல ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபோல்டர்ல இதுல function.js நம்ம அக்சஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி சரியா நீங்க எழுதிக்கிறோம். இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கிறது. அந்த பாத்தை கொடுக்கிறது எங்க இருக்கு. இப்போ இதுல நம்ம பிரிண்ட் பண்ணி போடுவோம். console.logன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி காட்டிட்டு இதை எப்படி நம்ம ஒரு ப்ரௌசர்ல ஓபன் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, வெரி சிம்பிள். ஓகே, இதுல நீங்க திரும்ப போய் சேவ் பண்ணிட்டு அப்படி ரன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெரி சிம்பிளா ரன் பண்ணலாம். VS Code editorல பாருங்க. நமக்கு எக்ஸ்டென்ஷன் போங்க. இதான் எக்ஸ்டென்ஷன். இல்ல போய் லைவ் சர்வர்னு ஒன்று இருக்கு. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. லைவ் சர்வர் இதை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லேசா இருக்கும் ரன் பண்ணி பார்க்குறேன். இந்த லைவ் சர்வர் இதை கிளிக் பண்ணி இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதை டிசேபிள்னு காட்டுது. இதில் இன்ஸ்டால் பட்டன் இருக்கும். எனேபிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆனால் உங்களுக்கு அது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டிய டாஸ்க். இந்த டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெரி சிம்பிள் இந்த வேலையை செஞ்சுட்டு போகிறதுக்கு. ரைட், இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு இருக்கு. அது HTML ஃபைல் இப்படி வந்துச்சு. ஆனால் ஒன்றுமே உங்களுக்கு ப்ரௌசரில் ஒன்றுமே காட்டலை. ஏன்னா அது கன்சோலில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி காட்டுறதுன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு இம்பேக்ட் கன்சோலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாய்ன்றது பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகே, இது ரொம்ப முக்கியம். இந்த கன்சோல் இதோட எரர்ஸ், ஜாவாஸ்கிரிப்ட் எரர்ஸ், Node.js அதெல்லாம் இதில் தான் உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி காட்டும் உங்களுக்கு. அதனால நீங்கள் இதை சரியா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஓகே ரைட். இப்போ நான் சின்ன ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கேன். அதை நான் உங்களுக்கு இதில் போடுறேன். ரைட், ஃபங்க்ஷன்ஸ்ல அதாவது உங்களோட ஏஜை கால்குலேட் பண்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். ரைட், அதாவது உங்களோட நீங்க பிறந்த இயரை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் கால்குலேட் பண்ணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். கால்குலேட் ஏஜ்னு பர்த் இயர், கரண்ட் இயர். இப்போ ரிட்டர்ன் பண்றோம். கரண்ட் இயர்ல இருந்து பர்த் இயரை கழிக்கிறோம்னா ரைட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆன வேரியபிள் லெட்ன்றதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். டேட்டா டைப்புக்கு ஏஜ்னு சொல்லி ஏஜில் கால்குலேட் பண்ணுறோம். இது என்ன கொடுக்குறீங்களா இந்த பேராமீட்டர்ஸ். இந்த பேராமீட்டர்ஸ் அங்கே போயிட்டு 2 பேராமீட்டர்ஸ் மேலே அந்த ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கீங்க. அது 2 ஃபங்க்ஷனில் 1986 பர்த் இயருக்கு போகும். கரண்ட் இயருக்கு 2012 போகும். 2022 போகும். கான்சோலில் லாக்ல ஏஜ்ன்றதை இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணி காட்டிங்கன்னா உங்கள் ப்ரௌசரில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரைட், இப்போ நம்ம போயிட்டு பார்ப்போம். அவுட்புட் இன்டெக்ஸ்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தீங்கன்னா கொடுக்க தேவையில்ல. திரும்ப லைவ் சர்வர் நீங்க ஒருத்தரம் கொடுத்தீங்கன்னாவே அது ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, நீ திரும்ப கொடுத்துட்டு இருக்கவே தேவையில்லை. அதனால தான் காட்டுறேன். நிறைய பேர் திரும்ப அதை கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் 91 கொடுக்குறேன் பாருங்க. சும்மா ஓப்பன் பண்ணி இந்த ஏஜ் 31 இருக்கு. அவங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுங்க. இது ஆட்டோவா ரீஃப்ரெஷ் பண்றது ரொம்ப ஈஸி. இதில் செஞ்சுட்டு போறது இந்த லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷனை போட்டு VS Code எடிட்டர் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க இதுல ஜாவாஸ்கிரிப்ட் Node.js நீங்க ரன் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு போறதுக்கு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்